ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்துட்டு கிருஷ்ணபிரசாந்த் வந்து அபூர்வாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கோவமாக பேசிக்கிறாங்க. அப்போ அபூர்வா வந்து கிருஷ்ணபிரசாந்த் கிட்ட எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, ககனோட பிஏவா பூமி வேலை செஞ்சுட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வந்துட்டு எங்கள் மாமா கிட்ட சொல்லியாச்சு. மாமா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க. இனிமேல் நட்சத்திராவுக்கு எதிராக அவள் வரமாட்டா, அவளுக்கு போட்டியாக அவள் வரமாட்டா, இனிமேல் அவள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரசாந்த் கிட்ட அபூர்வா சொல்கிறாங்க. கிருஷ்ணபிரசாந்த் சாக்காயிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இனி வீட்டை விட்டு வெளியே போகிறது பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணபிரசாந்த் இருந்துட்டு என்னுடைய உயிர் இருக்க மட்டும் அவள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் வாய்ப்பளிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நேராக போய் சரத்சந்திரா கிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அந்த அபூர்வாவே நீங்கள் சொல்கிறதே தான் நம்புவீங்களா? கண்மூடித்தனமா அவள் எது சொன்னாலும் நம்பிக்குவீங்களா? இப்படியே தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? கண்மூடித்தனமாக இப்படி நம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட சுய புத்தியே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சத்தம் போடுறாங்க. அதுக்கு இருந்துட்டு நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு தெரியுதா? தெரியுது, நல்லாவே தெரியுது. நீங்கள் அந்த அபூர்வாவை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்படியே நம்பிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் யாருமே இல்லாமல் தன்னந்தனியாக தான் அவன் நிற்க வைக்க போகிறான், எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு இதுக்கு மேலே நீ பேசுனீன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. இதை வந்துட்டு சரி பார்த்துடுறாங்க. சரி பார்த்துட்டு ரொம்பவே கோவமாயிடுறாங்க. அதே கோவத்தோட ககனோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சேரெல்லாம் எடுத்து வீசுகிறாங்க. ககனோட ரூமுக்கு போயிட்டு சேரெல்லாம் எடுத்து வீசி ரொம்பவே கோவமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அப்போ ககன் வந்துட்டு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு கேட்குறாங்க. சரி வந்துட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? நம்ம அப்பாவை அந்த சரத்சந்திரா கை நீட்டி அடிச்சுட்டாரு தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே ககன் வந்துட்டு ஏன் எதுக்காக அடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சரி இருந்துட்டு அந்த சந்திரா எப்பவுமே அவங்க பொண்டாட்டி சொல்கிறது தான் கேட்பாங்களாமா. எப்போ பாரு அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க கண்மூடித்தனமா. இதை வந்துட்டு நம்ம அப்பா கேட்டதுக்கு நம்ம அப்பாவை கை நீட்டி அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ககனுக்கு செம கோவம் வந்துடுது. அந்த பக்கத்தில் இருக்கிற பேப்பர் வெயிட் எடுத்து கையில் வச்சுட்டு பின்னாடி திரும்பி நின்று கோவப்பட்டிருப்பாங்க. இது செரிக்கு தெரியாது. சரி இருந்துட்டு நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பின்னாடி திரும்பி நின்றுட்டுருக்கேன், நான் எவ்வளோ கோவமாக இருக்கேன், உனக்கு ஒரு துளிங்கூட கோவமாக வரலையா அப்பா அடித்ததுக்கு? இதுக்காக கண்டிப்பாக அவங்கள நான் ஏதாவது ஒன்று பண்ணத்தான் போகிறேன், வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. ககன் வந்துட்டு கோவமாக இருக்கிறது இந்த செரிக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பூமி காட்டுறாங்க. பூமிக்கு இருந்துட்டு சரத்சந்திரா கால் பண்ணியிருப்பார். இது வந்து பூமி ஃபஸ்ட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் கிளம்பும் போது பார்ப்பாங்க. மொபைல் எடுத்து பார்க்கும்போது சரத்சந்திரா கால் பண்ணியிருப்பார். எதுக்கு அப்போ இத்தனை டைம் கால் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, ஏதாவது உண்மைக்கு என்ன தெரிஞ்சிச்சா என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது முன்னாடியே சரத்சந்திராவும் அபூர்வா 2 பேரும் நின்றுட்டுருப்பாங்க. போனோடனே எதுக்குப்பா கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கேட்குறாங்க. அதுக்கு அபூர்வா இருந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்போ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கேட்குறாங்க. உடனே இவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. ஷாக் ஆகிட்டு என்ன இன்னும் உண்மை தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, எதுக்கு இப்படி கேட்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் டான்ஸ் கிளாஸ்லேருந்து தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க. டான்ஸ் கிளாஸா? அப்படின்னா எந்த டான்ஸ் கிளாஸு, எங்கேருந்து வந்துட்டுருக்கேன், அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க அபூர்வா. அதுக்கப்புறம் பூமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கையில் ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. இது வந்துட்டு ககன் வந்துட்டு இந்த டான்ஸ் கிளாஸ்க்கு போய் நீ சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொடுத்த ஒரு விசிட்டிங் கார்டு. அந்த விசிட்டிங் கார்டு கையில் இருக்கிறத பார்த்துட்டு பேக்கில் இருக்கிறத பார்த்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூலில் தான் நான் போய் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அபூர்வா இருந்துட்டு அதை பார்த்துட்டு பொய் சொல்லாத, நீ ககனோட ஆஃபீஸில் பிஏவாக தான் நான் வேலை செய்கிறேன், எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு ஐயோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் டான்ஸ் கிளாஸ்லேருந்து தான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அபூர்வா இருந்துட்டு எப்படி உண்மையை சொல்கிற மாதிரி தெரியல, எப்படியாவது உண்மையை வர வைக்கணும் இன்றைக்கி, இவருக்கு காமிச்சாகணும் உண்மையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டு கொடு, நான் விசிட்டிங் கார்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் நீ அங்கே இருக்கியா இல்லையாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே அவங்க எடுத்தோன்னே அந்த சென்டர் நேம் கரெக்டாக சொல்லிடுறாங்க அவங்களும். அப்புறம் உடனே அபூர்வாக்கு ஷாக் ஆயிடுது. சரி ஓகே, இப்படி பூமி அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், பூமி இங்கே தான் டான்ஸ் கிளாஸ் பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. உடனே அபூர்வாவுக்கு செம ஷாக் ஆயிடுது. ஃபோனை வச்சிடுறாங்க. இல்லை இவ போய் சொல்கிறா, அந்த ககனுக்கு பிஏவாக தான் வேலை செஞ்சுட்டு
இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும், இவ பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் அபூர்வா இருந்துட்டு பூமி கிட்ட, ஏய் உண்மை சொல்லுடி, எல்லாம் உண்மை வெளிவந்தக்கப்புறம் இப்படி மூடி மறைக்கிறது உனக்கு நல்லா இல்லை, ஒழுங்கா உண்மை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா பூமி கிட்ட சொல்கிறாங்க. பூமி இருந்துட்டு நினச்சி பார்க்குறாங்க. அவங்க வரும்போதே ஆஃபீஸ் விட்டு வரும்போதே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டான்ஸ் கிளாஸில் போய் இப்படி அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு இப்படி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத பூமி நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அபூர்வா இருந்துட்டு, நீ என்ன சொன்னாலும் உண்மையை சொல்ல மாட்டேன், இப்போ பாரு எப்படி உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரத்சந்திரா மேலே தலை மேலே கை வச்சு, இப்போ உண்மையை சொல்லுடி ஃபஸ்ட்டு, உங்கள் அப்பா மேலே சத்தியமாக சொல்லு, நீ ககனோட ஆஃபீஸில் வேலை செய்யலை, ககனை லவ் பண்ணலன்னு உண்மையை சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சொல்கிறாங்க. பூமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்பா மேலே தலை மேலே கை வச்சுட்டு சொல்லுன்னு கேட்குறப்போ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமாம் நான் ககனை லவ் பண்ணுறேன், ககனோட ஆஃபீஸில் பிஏவாக தான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சரத்சந்திராவுக்கும் கோவம் வந்துடுது. என்ன சொல்கிற நீ, எனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா, நான் எல்லார்த்த விட உன்னைத்தானே அவ்வளோ நம்பியிருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ பெரிய துரோகம் எனக்கே பண்ண தோணுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கோவப்படுறாங்க. அப்புறம் உடனே இருந்துட்டு, இல்லைப்பா நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பூமி அவங்கக்கிட்ட அழுதுகிட்டே கேட்குறாங்க. அதுக்கு இருந்துட்டு, சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு நான் வேணுமா அந்த ககன் வேணுமா, முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பூமி இருக்காங்க. அப்புறம் அதோட எபிசோட் முடிஞ்சிருது. தேங்க்யூ.